இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் படுகாயமடைந்த மற்றொரு சிறை அதிகாரி உயிரிழப்பு. அர்ச்சுனா எம்பியின் இருக்கையை மாற்றுங்கள், சபாநாயகரிடம் கஜேந்திரகுமார் கோரிக்கை. 8 அதிகாரிகளின் உயிரை பறித்த சிறைச்சாலை மோதல், நீதியமைச்சர் களத்தில் கொடுத்த வாக்குறுதி. கபில சந்திரசேனவின் மரணம், அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு விசேட உத்தரவு. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல், பதவி விலகல் குறித்த நீதியமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. ஆய்வுக்கு செல்லும் அமைச்சர்களால் சர்ச்சை, முதல்வர் விஜய் போட்ட உத்தரவு. எதிர்வரும் சில நாட்களில் துண்டிக்கப்படவுள்ள நீர் விநியோகம், விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ஈரானுடனான ஒப்பந்தம் முடிவிற்கு வந்தது, ட்ரம்ப் அறிவிப்பால் மீண்டும் போர் பதற்றம். தொடர்பான விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் படுகாயமடைந்த மற்றொரு சிறை அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அதன்படி மோதலில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 28 ஆக அதிகரித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 5 மற்றும் 6 தேதிகளில் இடம்பெற்ற கலவரத்தில் 7 சிறை அதிகாரிகள் உட்பட மொத்தம் 27 பேர் உயிரிழந்தனர். சிறையினுள் நடைபெற்ற போதைப்பொருள் வர்த்தகத்தை முறியடிக்கச் சென்ற மந்த போலீஸ் எனப்படும் சிறப்பு படையினருக்கும் கைதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலே இந்த பாரிய கலவரத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்ததாக தெரியவந்தது. இந்த நிலையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற கொடூரமான மோதல் சம்பவங்கள் குறித்து பின்னணி சூழலை ஆராய்வதற்காக சுயாதீன குழு ஒன்றை நியமிக்க இலங்கை அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபை வரவேற்றுள்ளது. இந்த குழுவின் கண்டுபிடிப்புகள் நாட்டின் சிறைச்சாலை கட்டமைப்பில் ஆக்கப்பூர்வமான நீடித்த சீர்திருத்தங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் 2 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்ற வன்முறைகள் தொடர்பில் இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரூ பிஞ்சே வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் அர்ச்சுனா ராமநாதனின் இருக்கையை மாற்றுவதற்கு என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சபாநாயகரை எழுத்து மூலம் கோரியுள்ளார். குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: உங்களுக்கு தெரிந்தபடி நாடாளுமன்றத்தில் எனக்கு இடதுபுறம் அமைந்திருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களிலும் சமூக ஊடகங்களிலும் பொதுவெளியில் என்னை தொடர்ந்து தகாத வார்த்தைகளால் திட்டியும் வன்முறை அச்சுறுத்தல் விடுத்தும் இழிவான சொற்களை பயன்படுத்தியும் வருகின்றார். சமீப காலமாக இந்த நடத்தை எந்த அளவிற்கு மோசமடைந்துள்ளது என்றால் அது என் கவனத்தை சிதறடிப்பதால் நாடாளுமன்ற அவையில் அவரை எனக்கு அருகில் அமர வைப்பது எனக்கு இயலாத காரியமாகிவிட்டது. குறிப்பிட்ட அந்த உறுப்பினர் ஒரு சுயேட்சை குழுவிலிருந்து முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவார். பொதுவாக இத்தகைய உறுப்பினர்களுக்கு அனைத்து மூத்த தலைவர்களும் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களுக்கு இருக்கையும் வழங்கப்படும். இருப்பினும் வழக்கமான நடைமுறையை மீறி குறிப்பிட்ட அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மூத்த உறுப்பினர்களுக்கும் இடையில் அமர அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதன்படி இந்த விடயத்தில் நீங்கள் தலையிட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி உறுப்பினர்களுக்கு பிறகு சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர்களை அமர வைக்கும் வழக்கமான நடைமுறைக்கு இணங்க குறிப்பிட்டு அந்த நாடாளுமன்ற உறுப்பினரை என்னிடமிருந்து இடதுபுறமாக நகர்த்தும்படி கேட்டுக்கொள்கின்றேன் என்று குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை சம்பவத்தின் போது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சிறைச்சாலை அதிகாரிக்கு எதிராக எந்தவித சட்ட அல்லது ஒழுக்காற்று நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டாம் என்று சக அதிகாரிகள் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். உயிரிழந்த 7 சிறைச்சாலை அதிகாரிகளின் பூத உடல்களுக்கு இன்று இறுதி மரியாதை செலுத்துவதற்காக வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றிருந்த அமைச்சரிடம் அங்கு திரண்டிருந்த அதிகாரிகள் குழுவினர் உருக்கமான கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார்கள். சம்பவம் இடம்பெற்ற அன்று மேற்படி அதிகாரி துரிதமாக செயல்பட்டு துப்பாக்கி பிரயோகம் செய்திருந்ததால் அங்கு பாரிய உயிர்ச்சேதங்களும் பெரும் பேரழிவும் ஏற்பட்டிருக்கும் என்று அதிகாரிகள் அமைச்சரிடம் சுட்டிக்காட்டினார்கள். சூழ்நிலையில் தீவிரத்தை உணர்ந்தே அவர் தற்காப்புக்காகவும் கைதிகள் தப்பிச் செல்வதை தடுக்கவும் துப்பாக்கியை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். இதன்போது சம்பவம் தொடர்பில் தமக்கு நியாயமான விசாரணை நடத்தப்பட்டு முறையான நீதி பெற்றுத் தரப்பட வேண்டும் என்று அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிகாரிகளின் உணர்வுபூர்வமான கோரிக்கைகளை கேட்டிருந்த அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார கொடூரமான சம்பவம் தொடர்பில் முழுமையான மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்தப்படும் என்று உறுதியளித்துள்ளார். உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் முழுமையான நீதி பெற்றுத்தரப்படும் என்றும் அதிகாரிகளிடம் நீதியமைச்சர் கூறியுள்ளார். சிறைச்சாலையில் கைதிகள் தப்பியோட முயன்றமையாலேயே இத்தகைய அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்தது. அமைச்சரின் செயலாளரின் மேற்பார்வையில் சிறைச்சாலையில் நடந்த மோதல் தொடர்பில் உயர்மட்ட குழுவினர் விசாரணை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது.
ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதான நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மரணமடைந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட அடையாளம் தெரியாத மருந்துகள் தொடர்பான அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் அறிக்கையை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்றைய தினம் புதன்கிழமை அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளருக்கு நினைவூட்டல் கடிதம் அனுப்பியுள்ளது. இது தொடர்பான விசாரணை கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் இன்று புதன்கிழமை எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதன்போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் விடயங்களை விளக்குகையில் கபில சந்திரசேன உயிரிழந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட சில அடையாளம் தெரியாத மருந்துகள் அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள போதிலும் அது தொடர்பான பகுப்பாய்வு அறிக்கைகள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்று தெரிவித்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த விசாரணைகளின் முன்னேற்றங்கள் குறித்து ஆராய்வதற்காக வழக்கினை எதிர்வரும் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிமன்றம் மேலும் உத்தரவிட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறையில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக தனது பதவியில் இருந்து விலகுமாறு பல்வேறு தரப்பிலிருந்து அழுத்தம் வந்த போதிலும் அத்தகைய அழுத்தத்திற்கு பணிந்து தாம் பதவிவிலகப் போவதில்லை என்று நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியால் மட்டுமே தன்னை அந்த பதவியில் இருந்து நீக்க முடியும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். ஜனாதிபதி அறிக்கை வெளியிட்டால் மட்டுமே நீதியமைச்சர் பதவியில் இருந்து விலக தயாராக இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். சிறை மோதல் தொடர்பாக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் அதிகாரிகள் தற்போது மிகவும் சுதந்திரமான முறையில் தங்கள் விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல மோதலில் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் கைதிகள் அளித்த வாக்குமூலங்கள் ஒட்டுமொத்த விசாரணையை வெற்றிகரமாகவும் உண்மையான தகவல்களை வெளிக்கொணரவும் மிக முக்கியமான சான்றுகளாக அமையும் என்று அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார். ஆய்வுக்கு செல்லும் அமைச்சர்களால் சர்ச்சை ஏற்படுவதால் முதலமைச்சர் விஜய் அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பள்ளியில் சென்று ஆய்வு நடத்தி கடைசி பெஞ்ச் மாணவர்கள் குறித்து கருத்து தெரிவித்தது பெரும் விவாத பொருளானது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட பலர் கண்டனம் தெரிவித்தனர். இது தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் அமைச்சர்களுக்கு புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அதாவது இனி துறை சார்ந்த அமைச்சர்கள் மட்டுமே அவர்களுடைய துறைகளில் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும், வேறு துறை பணிகளை ஆய்வு செய்யக்கூடாது என்று உத்தரவு போட்டுள்ளார். இது அமைச்சர்கள் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்வரும் 13ஆம் தேதிக்கு முன்னதாக நிலுவையில் உள்ள நீர்க்கட்டணங்களை முழுமையாக செலுத்திவிடுமாறு நுகர்வோருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த காலப்பகுதிக்குள் நிலுவைத் தொகையை செலுத்த தவறும் நுகர்வோரின் நீர் விநியோகம் சட்டத்திற்கு அமைவாக துண்டிக்கப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை எச்சரித்தது. எனவே நுகர்வோர் அனைவரும் இந்த துண்டிப்பு நடவடிக்கையை தவிர்த்து ஒத்துழைப்பு வழங்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. நீர் விநியோக துண்டிப்பு வாரம் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த விசேட வேலை திட்டம் கொழும்பு 1 முதல் கொழும்பு 15 வரையான அனைத்து பகுதிகளிலும் மகரகம மற்றும் கோட்டை ஆகிய பகுதிகளிலும் தீவிரமாக செயல்படுத்தப்படவுள்ளது. தங்கள் நீர் விநியோகம் எவ்வித தடையுமின்றி தொடர்வதை உறுதி செய்து கொள்ளுமாறு நிலுவைத் தொகையை செலுத்த வேண்டிய நுகர்வோரிடம் நீர்வளங்கள் சபை கேட்டுக் கொண்டுள்ளது. வளைகுடாவில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது தெஹ்ரான் புதிய தாக்குதல்களை நடத்தியதை தொடர்ந்து ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இடைக்கால ஒப்பந்தம் முடிந்துவிட்டது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இன்றைய தினம் புதன்கிழமை தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல்கள் மீதான தாக்குதல்களுக்கு பதிலடியாக அமெரிக்க படைகள் ஈரானிய இலக்குகளை தாக்கியதை தொடர்ந்து பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை தாக்கியதாக ஈரான் கூறியது. பிப்ரவரி 28 அன்று ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேல் வான்வழி தாக்குதலுடன் தொடங்கிய போரை முடிவுக்கு கொண்டுவர கடந்த மாதம் எட்டப்பட்ட இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஒரு நிரந்தர அமைதி ஒப்பந்தமாக மாற்றுவதற்கான முயற்சிகளை இந்த தாக்குதல்கள் மேலும் சீர்குலைத்துள்ளன. என்னை பொறுத்தவரை அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது நேரத்தை வீணடிப்பதாகும் என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் படுகாயமடைந்த மற்றொரு சிறை அதிகாரி உயிரிழப்பு. அர்ச்சுனா எம்பியின் இருக்கையை மாற்றுங்கள், சபாநாயகரிடம் கஜேந்திரகுமார் கோரிக்கை. 8 அதிகாரிகளின் உயிரை பறித்த சிறைச்சாலை மோதல், நீதியமைச்சர் களத்தில் கொடுத்த வாக்குறுதி. கபில சந்திரசேனவின் மரணம், அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு விசேட உத்தரவு. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல், பதவி விலகல் குறித்த நீதியமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. ஆய்வுக்கு செல்லும் அமைச்சர்களால் சர்ச்சை, முதல்வர் விஜய் போட்ட உத்தரவு. எதிர்வரும் சில நாட்களில் துண்டிக்கப்படவுள்ள நீர் விநியோகம், விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ஈரானுடனான ஒப்பந்தம் முடிவிற்கு வந்தது, ட்ரம்ப் அறிவிப்பால் மீண்டும் போர் பதற்றம். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.